Hello friends, welcome to Tamil Tech Tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா Linux டெர்மினல்ல ஒரு ஃபைல்ல டெக்ஸ்ட்டை அப்பெண்ட் பண்றதுக்கு நம்ம 6 டிப்ஸ் வந்து பார்க்க போறோம். அது வந்து என்ன அப்படினா ஒன்னு வந்து cat கமாண்ட் வழியா இப்படி பண்றது, ரெண்டாவது வந்து batங்கற கமாண்ட் மூலமா நம்ம அப்பெண்ட் பண்ணலாம், தேர்ட் வந்து echoங்கற கமாண்ட் மூலமா பண்ணலாம், ஃபோர்த் வந்து printங்கற கமாண்ட், ஃபிஃப்த் வந்து பாத்தீனா tங்கற கமாண்ட், சிக்ஸ்த் வந்து பாத்தீனா lolcatங்கற கமாண்ட். இப்போ ஒன் பை ஒன்னா பாப்போம். எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து cat கமாண்ட். cat கமாண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமஸான லினக்ஸ் கமாண்ட். இந்த கமாண்ட் வச்சு நம்ம ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஃபைலோட கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம், இது இல்லாமல் ஃபைலை மெர்ஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அப்பெண்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஒரு ஃபைலில் அப்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த அப்பெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணோம், அதாவது டபுள் கிரேட்டர் தென் சிம்பிள். ஓகேங்களா? இந்த டபுள் கிரேட்டர் தென் சிம்பிளை வச்சுக்கிட்டு நாம் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு ஃபைலில் நம்ம அப்பெண்ட் பண்ண முடியும். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இதுக்கான சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா cat கமாண்டு ஸ்பேஸு டபுள் கிரேட்டர் தென் சிம்பிள் உங்களுடைய இன்புட் ஃபைல். இந்த ஃபைல் வந்து நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஃபைலாக கொடுக்கணும். அப்படி புது ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா அப்பெண்ட் ஆகாது, ஒரு புது ஃபைல் தான் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஓல்டு ஃபைலை தான் நீங்கள் வந்து இன்புட்டாக கொடுக்கணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா cat டபுள் கிரேட்டர் தென் F1. இங்கே வந்து ஃபைல் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக .txt இருக்கும். அப்படி இல்லாமல் இருந்தாலும் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து tc.txt ஒரு ஃபைலை நான் இன்புட்டாக எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் வந்து cat கமாண்ட் மூலமாக இதை எப்படி அப்பெண்ட் பண்ணுறதுன்னா இப்போ நான் சொல்கிறேன். ஸோ cat ஸ்பேஸ் விட்டுட்டு டபுள் கிரேட்டர் தென் சிம்பிள், அதுக்கப்புறம் அந்த நம்மளுடைய இன்புட் ஃபைல் இப்படி கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இன்புட் கேட்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு லைன் வந்து ஆட் பண்ணிடலாம், வெல்கம் டு யூனிக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யூனிக்ஸ் கமெண்ட்ஸ் ஆர் பவர்ஃபுல் அப்படின்னு நான் வந்து ஒரு லைன் கொடுத்துருவேன். இப்போ வந்து எனக்கு போதும். எப்போ போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ கீபோர்டில் Ctrl+C கொடுத்தீங்கன்னா போதும். அப்போ வந்து அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து cat ஸ்பேஸு அந்த ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண அந்த கடைசி 2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச், அதாவது cat கமாண்ட் மூலமாக எப்படி வந்து அப்பெண்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து batங்கற கமாண்ட் மூலமாக பண்ணுறது, எப்படி வந்து அப்பெண்ட் பண்ணுறது. இந்த batங்கிறது ஆக்சுவலாக ஒரு புது கமாண்ட். இது வந்து ஒரு லேட்டஸ்டான லினக்ஸ் கமாண்ட். இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா cat கமாண்டில் இருக்கிற எல்லா டாஸ்க்குமே இது சப்போர்ட் பண்ணும். இந்த கமாண்டை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டை அப்பெண்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஸ்டைல் பார்த்தோன்னா அப்படியே கேட்டுக்கு நீங்கள் என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அதே தான் பேட்டும். பட் நீங்கள் இந்த கமாண்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த கமாண்டை உங்கள் மிஷினில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நீங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இந்த கமாண்டு ஒர்க் ஆகும். ஏன்னா இது வந்து டிஃபால்ட்டாக உங்கள் மிஷினில் இருக்காது. ஸோ அதனால் உங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா RPM ஃபேமிலி, DEB ஃபேமிலி தான் இருக்கும். RPM அப்படின்னா ரெட் ஹேட்டு, ஃபெடோரோ, சுசி லினக்ஸ், CentOS. இதுக்கெல்லாம் வந்து ஒரு பேக்கேஜ் மேனேஜர் கமாண்டு பார்த்தோம் அப்படின்னா RPM அதான் இருக்கும். அந்த கமாண்டை வச்சு இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். அது மாதிரி DEBக்கு பார்த்தோம் அப்படின்னா Debian, Ubuntu, Mint இது எல்லாமே வந்து DEB ஃபேமிலி, காலி லினக்ஸ். இதுக்கு வந்து பேக்கேஜ் மேனேஜர் பார்த்தீங்கன்னா apt-get, D பேக்கேஜ். அப்படியே உங்களுக்கு தெரியல, நீங்கள் நெட்டில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது கொடுத்தாலும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அதை அப்படியே நீங்கள் உங்கள் டெர்மினலில் கால் பண்ணிங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷனோட இது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். நான் வந்து இந்த கமாண்டை ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் பேட்டு அந்த ஃபைலை வந்து நான் ஜஸ்ட் ஷோ தான் பண்ணுறேன். இப்போ வந்து 3 லைன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்பெண்ட் பண்ணுறோம். ஸோ டபுள் கிரேட்டர் தென் போட்டுட்டு tc.txtன்னு போட்டுட்டு லினக்ஸ் கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு லைன் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் Ctrl+Cயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் cat ஸ்பேஸு அந்த ஃபைலை இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த கடைசி லைன் வந்து பார்த்தோன்னா ஃபைலோட எண்டில் தான் ஆட் ஆகிருக்கும். எப்பயுமே அப்பெண்ட் வந்து ஃபைலோட எண்டில் தான் ஆட் ஆகும். ஸோ இப்போ நம்ம bat கமாண்ட் மூலமாக இந்த லைனை நம்ம ஆட் பண்ணிட்டோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி bat கமாண்ட் வந்து cat கமாண்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து cat கமாண்டில் பண்ண வேண்டிய எல்லா டாஸ்க்கும் நீங்கள் bat கமாண்ட்லேயும் பண்ண முடியும். இது வந்து ஒரு லேட்டஸ்டான லினக்ஸ் கமாண்டு. இப்போ நம்ம வந்து செகண்ட் அப்ரோச் பார்த்துட்டோம். அடுத்தது தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கோங்கிற கமாண்டு மூலமாக எப்படி வந்து அப்பெண்ட் பண்ணுறது. நார்மலாக எக்கோ கமாண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லினக்ஸ் டெர்மினலில் ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த கமாண்டை வச்சு கூட நம்ம வந்து ஒரு ஃபைலில் ஒரு மெசேஜை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஃபைலுக்கு அப்பெண்ட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணோம் அப்படின்னா எக்கோ, அதுக்கப்புறம் உங்களுடைய மெசேஜ், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த டபுள் கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைல். ஆனால் இதில் வந்து அட் அ டைமில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும். பட் ஆனால் cat பேட்டில் வந்து நீங்கள் ஒரே டைமில் மல்டிபிள் மெசேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன்.
இதே ஃபைல் நம்ம இன்புட்டாக எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரியும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா 3 லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ 4th லைன் அடுத்த லைன் ஆட் பண்ணுறோம். எக்கோங்கிற கமெண்ட் மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக மெசேஜை டபுள் கோட்ஸில் கொடுக்கலாம், இல்லை கோட்ஸ் இல்லாமையும் கொடுக்கலாம். அதனால் வந்து அதுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு மெசேஜை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு டபுள் கிரேட்டர் சிம்பிள், அதுக்கப்புறம் நம்மளோட இன்புட் ஃபைல் இதை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட். இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த கேட்டு ஸ்பேஸ் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கடைசி லைன் வந்து ஆட் ஆகியிருக்கும். ஏன்னா இந்த கடைசி லைன் வந்து நம்ம எக்கோ உங்கள் கமாண்ட் மூலமாக அப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது வந்து தேர்ட். அடுத்தது 4th வந்து பார்த்தோம் அப்படின்னா printfங்கிற கமாண்ட் மூலம் வந்து நீங்கள் அப்பன் பண்ண முடியும். printfம் பார்த்தோம் அப்படின்னா எக்கோக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் கமாண்ட் தான். இந்த கமாண்ட் ஜென்ரலாக வந்து ஒரு ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட்டை வந்து லினக்ஸ் டெர்மினலில் டிஸ்பிளே பண்ணணும். இதை வச்சு கூட வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை ஃபைலில் அப்பன் பண்ண முடியும். இது வந்து எந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா எக்கோ கமாண்டுக்கு வந்து நம்ம என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுமோ அதே சின்டாக்ஸ் தான் இது. அந்த எக்கோங்கிற கமாண்ட் எடுத்துகிட்டு printf கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். printf போட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜ் இப்போ வந்து நான் வெல்கம் டு விண்டோஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு /n போடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா டபுள் கிரேட்டர், அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்புட் ஃபைல். இங்கே /nங்கிறது என்ன அப்படின்னா நியூ லைன். ஓகேவா? /n கொடுக்காம விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே லைனில் வந்து இந்த பேஷ் இந்த டெர்மினல் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்காக தான் நான் /n கொடுத்தேன். மற்றபடி /n வந்து கம்பல்சரிலாம் இல்லை. இப்போ நான் வந்து கேட்டு ஸ்பேஸு அந்த ஃபைலை கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம கடைசியாக ஆட் பண்ண இந்த லைன் வந்து வந்துடும். ஏன்னா இதுதான் நம்ம கடைசியாக printf மூலமாக ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஹாய் ஹலோங்கிறத ஆட் பண்ணோம். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா lolcatங்கிற ஒரு கமாண்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டஸ்டான ஒரு கமாண்டு. இது வந்து கேட் கமாண்ட் மாதிரியே தான் இருக்கும். கேட் கமாண்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே இந்த கமாண்ட் சப்போர்ட் பண்ணும். lolcat மூலமாக ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம், அப்பன் பண்ணிக்கலாம், மெர்ஜ் பண்ணிக்கலாம், டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அப்போ வந்து lolcatக்கு என்ன தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்கள் லினக்ஸ் டெர்மில் ஒரு அனிமேஷன் பண்ணணும் அப்படின்னா அதாவது டெக்ஸ்ட்டை அனிமேட்டடாக பண்ணணும் அப்படின்னா lolcat கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் டிஃபால்ட்டாக இது அவுட்புட் வந்து ரெயின்போ கலரில் தான் டிஸ்பிளே பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் நார்மலாக வந்து கேட் கமாண்டில் கொடுக்குற அவுட்புட் வந்து அப்படியே வந்து இந்த ஒரு நார்மல் வியூவில் தான் காமிக்கும். அதுவே நீங்கள் lolcat கமாண்டில் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெயின்போ கலரில் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி அதாவது இந்த கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஒரே மாதிரியே இருக்காது. இதான் வந்து lolcatோடைய ஸ்பெஷல். ஓகே, ஸோ இப்போ இந்த கமாண்ட் வச்சு நம்ம எப்படி வந்து அப்பன் பண்ணுறது அப்படின்னா அதே கேட்டோடைய சின்டாக்ஸ் தான். அதுக்கு முன்னாடி லொல்லுங்கிறத வேர்டு வந்து யூஸ் பண்ண அப்படின்னா ஸோ அதே டபுள் கிரேட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இது லேட்டஸ்ட் கமாண்டுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக உங்கள் மிஷினில் இருக்காது. நீங்கள் வந்து உங்கள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஏற்ற மாதிரி நெட்டை பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த கமாண்டை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதுமாதிரி கமாண்டை இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் ரொம்ப டஃப்பான வேலை கிடையாது. உங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது CentOS உபுண்டா இருக்கலாம், அது எந்த வெர்ஷனோ அதை பார்த்துட்டு அந்த பேக்கேஜ் மேனேஜரோட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்லேயே வந்து உங்களுக்கு வந்து கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து எப்படிங்கிறத எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நான் lolcat டபுள் கிரேட்டர் tc டாட் கொடுத்துட்றேன். இப்போ நான் சும்மா ஒரு லைன் வந்து எழுதுறேன். lolcat is a latest Linux command alternative to cat command அப்படின்னு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது லைன் ஆட் பண்ணோம் அப்படின்னா it is an awesome command. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் லைன் எப்போ அதாவது போதும் அப்படின்னீங்கன்னா அப்போ கீபோர்டில் Ctrl+C கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைலில் ஸ்பேஸு tc டாட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண இந்த கமாண்டு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். இதுவே நீங்கள் lolcat மூலமாக கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கலரிங்கோட உங்களுக்கு ஒரு அவுட்புட். ஸோ இதுதான் வந்து அந்த 5th கமாண்டுக்கான எக்ஸாம்பிள். தென் லாஸ்ட் கமாண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீங்கிற ஒரு கமாண்டு பேரே டீ தான். இந்த கமாண்டை வச்சு கூட நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம ஏற்கனவே இருக்கிற ஃபைலோட அப்பன் பண்ண முடியும். ஆனால் இதுக்கும் நம்ம பார்த்த அந்த 5 எக்ஸாம்பிளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்ற எல்லா கமாண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கிரேட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண தேவையில்ல. அதுக்கு பதிலாக ஏ ஃபார் அப்பண்ட், அதாவது ஆப்ஷன் ஏ அப்படின்னு கொடுத்தனாலே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அப்பண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இதை எப்படி யூஸ் பண்ண அப்படின்னா டி ஸ்பேஸு -a அதாவது மைனஸ் சிம்பிள் போடணும், ஏ போடணும், அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஃபைல் நேம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து டி ஆப்ஷன் ஏ g1.txt கொடுத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லைனை என்டர் பண்ண சொல்லும். ஆனால் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் என்ன லைனை என்டர் பண்ணீங்களோ அது ஒரே டைமில் டெர்மினலையும் டிஸ்பிளே ஆகும், அதே டைமில் ஃபைலையும் ரைட் ஆகும். ஒரே டைமில் 2 வேலையை இந்த கமெண்ட் வந்து பண்ணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறக்கூடிய கமெண்ட் வந்து இதுதான். இப்போ இதில் டி ஆப்ஷன் ஏ இந்த ஃபைல் ஓகேவா, இதில் வந்து டபுள் கிரேட் எதுவுமே படுத்தலை. இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் ஒரு மெசேஜே கொடுக்குறீங்க. ஸோ வெல்கம் டு ஓஎஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த லைன் டெர்மினல் டிஸ்பிளே ஆகும், அதே டைம் அந்த ஃபைலில் அப்பண்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஓஎஸ் ரிப்பீட் ஆகுது. காரணம் என்னன்னா, நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை ஆட்டோமேட்டிக்காக ஃபைலில் ரைட் பண்ணும், அதே டைமில் அது டெர்மினல் டிஸ்பிளே பண்ணும். இதுதான் இதோட வேலை. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது டைப் பண்ணோம் அப்படின்னா ஓகே குட்டுன்னு நான் கொடுத்துறேன், மறுபடியும் ஓகே குட்டுங்கிறது வரும். ஸோ டன் அப்படின்னு கொடுத்துட்றேன், மறுபடியும் அதே வரும். இப்போ நம்ம எப்போ போதுமோ அப்போ கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா போதும், வந்துடும். இப்போ நம்ம அந்த கமாண்டை வந்து அதாவது இந்த டெக்ஸ்ட் வந்து அப்பண்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து கேட்டு ஸ்பேஸு ஃபைலையும் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நம்ம கடைசியாக கொடுத்த கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், வெல்கம் டு ஓஎஸ் ஓகே குட்டு டன். இப்போ நம்ம டி கமாண்ட் மூலமாக கொடுத்தது ஆட்டோமேட்டிக்காக ஃபைலும் ரைட்டாக இருக்குது, அதனுடைய ஒரு காப்பி டேபிளில் டிஸ்பிளே இருக்குது. இந்த வழியில் கூட வந்து நம்ம வந்து மெசேஜை அப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 6 வழியில் ஒரு மெசேஜை எப்படி வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிற ஃபைலில் அப்பன் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.